எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பத்திரகாளி அம்மனை வந்து சிலையில் ஆவாகனம் பண்ணுறது அப்படின்றது. அதாவது இப்போ இன்னைக்கு நம்ம ரெடி பண்ணி கொடுப்போம். அதில் இன்னைக்கு வந்த வேலையில் வந்து நம்ம ரெடி பண்ண உங்களுக்கு வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிலையை வாங்கிட்டு இந்த அம்மா பத்திரகாளி அம்மா வழிபட்டதுனால என்னென்ன பலன் இருக்கும், என்ன இருக்கு எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். இந்த முன்னாடி உள்ள வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த சிலையை வாங்கி இந்த சிலைக்கு அடியில் பார்த்தீங்கன்னா இந்த அம்மாவுக்கு உண்டான எந்திரம், வேறு, மை, காதோல கருகுமணி எல்லாமே வச்சு தான் நம்ம இது பண்ணுவோம். வச்சு தான் ஆகும். அதுக்கப்புறம் தான் அபிஷேகமே நமக்கு நடக்கும். அபிஷேகம் பண்ணிட்டு வைக்க மாட்டோம். எல்லாம் பிரதிஷ்டை எல்லாம் முடிப்போம். இப்போ இந்த எந்திரத்தை எப்படி நம்ம இது பண்ணுவோம்னா, இப்போ நம்ம நிறைய பேர் சைவத்தில் வேணுமாங்க, இல்லை அசைவத்தில் வேணுமாங்க. இப்போ நம்ம சைவத்தில் ரெடி பண்ணால் அவங்களுக்கு நாங்கள் வேறு மாதிரி ரெடி பண்ணுவோம். வீட்டிலேயே இது ரெடி பண்ணி எல்லாமே நம்ம பூஜை பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துருவோம். இப்போ நான் ரெடி பண்ணுறேன், இவங்களுக்கு ரெடி பண்ணுறது எப்படின்னா அசைவத்தில் ரெடி பண்ணுறது. இந்த பூஜை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அம்மாவுக்கு சிலைக்கு கீழே வைக்கிற எந்திரத்தை முதல்ல எடுத்து எல்லாம் ரெடி பண்ணி, அதுக்கப்புறம் அனுபதிச்சு எல்லாம் எந்திரத்துக்கு பண்ணி, அதை வந்து நடுராத்திரி நடு சாமத்தில் வந்து மயானத்துக்கு கொண்டு போய் அங்கே வந்த படையில் போட்டு பலி கொடுத்து பூஜை பண்ணி அந்த அம்மா வந்த எந்திரத்தில் இறக்கி ஆவகனம் பண்ணி தான் அந்த எந்திரத்தை வீட்டுக்கு கொண்டு வருவோம். கொண்டு வந்து அந்த எந்திரத்தை தான் சிலைக்கு கீழே வைப்போம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட உக்கடத்தன்மை எப்படி இருக்குன்னா, அளவுக்கு அதிகமாக இருக்கும், ரொம்ப இருக்கும். ஆனால் நீங்கள் வீட்டில் வச்சு தாராளமாக வழிபடலாம், பிரச்சனை கிடையாது. இப்போ நீங்கள் நம்ம உக்கடமாக பண்ணுறோமே, வீட்டில் வச்சு பண்ணலாம், தாராளமாக நீங்கள் பண்ணலாம். வீட்டில் வச்சு நீங்கள் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். அந்த அம்மா உங்களுக்கு எல்லாமே தோண இருப்பான். அந்த மாதிரி நீங்கள் பூஜை பண்ணலாம். அதுக்கப்புறம் இதை எடுத்துகிட்டு வந்து நாங்கள் சிலைக்கு கீழே வச்சு அதுக்கப்புறம் அபிஷேகம் எல்லாம் பண்ணி இது பண்ணி திருப்பி அந்த சிலைக்கு இந்த சிலை பார்த்தீங்கன்னா திரும்பி ஒரு 5 நாள் to 11 நாள் பூஜை நடக்கும். நீங்கள் கேட்குறத பொறுத்து உண்டு. இப்போ சிலவங்க 48 நாள் பூஜை பண்ணுற மாதிரி வேணும்னாங்கன்னா 5 நாள்லேயே பூஜை பண்ணி எடுத்து கொடுத்துருவோம். அப்படி இல்லை எனக்கு ஒரு 21 நாள் பூஜை பண்ணணும், இல்லை ஒரு 11 நாள்லேயே எனக்கு பூஜை முடிக்கணும்னா அதுக்கு தக்கனபடி இங்கே பூஜை ரெடி பண்ணுவோம். உங்களுக்கு வந்து ஒரு சில பேர் எப்படின்னா, எனக்கு பூஜையே பண்ண முடியாது, உட்கார முடியல, நீங்களே ஃபுல்லாக பூஜை பண்ணி எனக்கு எடுத்து கொடுங்கனாலும் அதுக்கும் சில வழிமுறைகள் இருக்குது. அப்படி எடுத்து உங்களுக்கு என்ன பண்ணுவோம்னா, இந்த சித்தை எடுத்து உங்களுக்கு தாரவாத்து கொடுப்போம். இந்த சிலையில் நாங்கள் பூஜை பண்ணி அந்த அம்மாவை ஆவகனம் பண்ணி சித்தை எடுத்து உங்களை ஒரு நாள் நேரில் வர சொல்லி யாகம் வளர்த்து அந்த அம்மாவை உங்கள் உடம்புக்குள்ளே இறக்கி அதுக்கப்புறம் இந்த அம்மா உங்களுக்கு தாரவாத்து நம்ம கொடுப்போம். சும்மா வந்தோன்னே சிலையை வாங்கிட்டு நான் பிடிங்க வாங்கிட்டு போங்க சித்த ஆகிட்டோம் அப்படிலாம் கிடையாது. அப்படி பண்ணுவோம். அதனால் இந்த சிலை முறை வந்து இப்போ நாங்கள் ரெடி பண்ணுற இந்த இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இது. இப்போ இவருக்கு வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து 21 நாள் பூஜை பண்ணுற மாதிரி கேட்டிருக்காப்புல, உக்கரமாக கேட்டார். இவருக்கு அதே மாதிரி மயானத்தில் போய் பலி எல்லாம் கொடுத்து வீட்டில் பலி கொடுத்து எல்லாம் பண்ணி பூஜை பண்ணுவோம். இந்த 11 நாள் இப்போ அவருக்கு இங்கே வந்து 11 நாள் பூஜை. இந்த 11 நாளுமே அவங்கக்கிட்ட அந்த அம்மாவுக்கு டெய்லி பலி கொடுத்து அதுக்கப்புறம் படையல் போட்டு அப்படி தான் பூஜை நடக்கும். இது வந்து நடந்துட்டு இதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த சிலை, இந்த அம்மாவுக்கு உண்டான தாயத்து, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ அவர் வந்து மண்டை மாலையெல்லாம் கேட்டார். அது நமக்கு அதுக்கப்புறம் படிக மாலை எல்லாம் அதுக்குண்டான மை எல்லாமே ரெடி பண்ணி செட்டாக கையில் கொடுத்துருவோம். அவருக்கு வந்து பூஜை பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இவர் வந்து எப்படின்னா உடம்புல இறக்கிட்டு 11 நாள் பூஜை பண்ணுற மாதிரி கேட்டிருக்காரு. அப்போ நேரில் வர சொல்லி உட்கார வச்சு ஒரு உடம்புல இறக்கி அதுக்கப்புறம் தான் திருப்பி நம்ம வந்து அவங்கக்கிட்ட ஒப்படைப்போம். இது அவ்வளோ பவராக இருக்கும். இப்போ நார்மல் சிலை வச்சு நீங்கள் சைவ வழிபாடு பண்ணாலே நல்லா தான் இருக்கும். நீங்கள் சைவத்தில் போகலாம், எலுமிச்சம்பழம் பலி கொடுக்கலாம், பெண் பூசணிக்கு அதாவது தடியங்காய் அதை நீங்கள் பலி கொடுக்கலாம், கொடுத்து நீங்கள் பூஜை பண்ணலாம். அசைவத்தில் பண்ணாலும் உங்களுக்கு சைவத்தில் பண்ணாலும் அசைவத்தில் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். அசைவத்தில் உக்கர பூஜை நடுநிச பூஜை பண்ணிங்கன்னா அவ்வளோ பவராக இருக்கும் இந்த பூஜை வந்து. இப்போ இது வந்து உங்களுக்கு இப்போ இந்த பூஜை தேவைப்படுதுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்து நீங்கள் என்கிட்ட பண்ணலாம். உங்களுக்கு எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்து எல்லாமே அந்த சிலையிலேருந்து நான் சொன்ன எல்லாமே ரெடி பண்ணி உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். இந்த பூஜை பண்ணுறதுனால இப்போ உங்களுக்கு மட்டும் கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு சில உபாசனை எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தெய்வம் பாதுகாப்பாக இருக்கும், எல்லாமே பண்ணும். இந்த பூஜை நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் குடும்பத்துக்கு அந்த அம்மா பாதுகாப்பாக இருப்பாள். அதே மாதிரி உங்கள் தலைமுறைக்கும் அந்த அம்மா இருந்து உங்கள் குடும்பத்தையே பாதுகாத்து கொண்டு போவாள். அந்த மாதிரி ஏன்னா காளி பூஜை நிறைய பேர் பயப்படுவாங்க, காளி பூஜை எடுத்தால் காளி நம்மளை அழிச்சிருவாங்க, அப்படி பண்ணுவாங்க இப்படி பண்ணுவாங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் தைரியமாக பூஜை பண்ணலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் நம்பிக்கையாக பூஜை பண்ணிங்கன்னா எல்லாமே நீங்கள் பண்ணலாம். அந்த அம்மா வச்சு நீங்கள் அருள்வாக்கு சொல்லலாம், அஷ்டகர்மங்கள் பண்ணலாம், எல்லாமே நீங்கள் பண்ணலாம். ஆனால் எல்லாமே படிப்படியாக தான் வரும். யாருமே 10 நாளில் வரும், 11 நாளில் உங்களுக்கு வந்து இப்போ நான் சொல்கிற 11 நாள் 21 நாள் பூஜைனா அந்த பூஜையோட கணக்கு அந்த நாளுக்குள்ள அந்த அம்மா உங்ககிட்ட வந்துடுவா. அதுக்கப்புறம் நீங்கள் பூஜை பண்ண தான் உங்களுக்கு அருள்வாக்குலேருந்து எல்லாமே வரும். அது நிறைய நினைக்காங்கன்னா, இப்போ நம்ம ஒரே நாளில் உடம்புல இறக்குதோன்னா அந்த 48 நாள் பூஜை நீங்கள் பண்ண வேண்டாம். அதை நான் முடிச்சவங்க கையெல்லாம் கொடுத்துருவேன். ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் மந்திர ஊர் போட எல்லாம் பண்ண தான் உங்களுக்கு படிப்படியாக வரும்.
எல்லாமே. அது நிறைய இடத்துல என்னென்னா, இப்போ நம்ம போகிறோம் உடம்புல இறக்குதோன்ட்டு இறக்கிட்டு வீட்டுக்கு வந்து மறுநாள் எனக்கு எதுவுமே வரலாம்பாங்க. நான் வந்து பூஜை பண்ணாலும் ஒன்றும் நடக்க மாட்டேங்கும்பாங்க. அதெல்லாம் ஏகப்பட்ட வழிமுறைகள் இருக்குது. அது நிறைய இடத்துல போய் நிறைய பேர் ஏமாறுதாங்க. அப்படிலாம் கிடையாது. அதெல்லாம் முரணா அதுதான். அதாவது நீங்கள் ஒரு பூஜை பண்ணுதீங்கன்னா அந்த உங்களுக்கு சித்தியத்தை எடுத்து தாரவாத்து கொடுக்குறோன்னா அந்த 48 நாள் நீங்கள் பண்ணக்கூடிய பூஜையை நான் பூஜை முடிச்சு உங்கள் கையில் கொடுத்துருவேன். அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த தெய்வத்தை எப்படி நீங்கள் வழி பார்த்துக்கிறதீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு எல்லாமே தெய்வங்கள் வந்து பண்ணும். நீங்கள் அந்த டெய்லி இந்த மந்திரத்தை உரு போட்டு அமாவாசை பௌர்ணமியான படையல் போட்டு அப்படி நல்லபடியாக நீங்கள் வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ கை கொடுத்து எல்லாமே உங்களுக்கு அந்த அம்மா பண்ணுவாள். அதனால் நீங்கள் நம்பிக்கையாக எந்த பூஜை பண்ணாலும் நம்பிக்கையாக பண்ணுங்கள். இந்த மாந்திரிகத்தை பொறுத்தளவு அவசரப்படக்கூடாது என்றைக்குமே. எனக்கு ஒரு 10 20 நாளில் வந்துடணும், அதுக்கப்புறம் நான் ஒரு 10 நாளில் ஒரு பூஜை பண்ணி நடக்கும்னா நடக்காது. அப்படி நினச்சா எல்லாருமே மாந்திரவாதி ஆயிடலாம். அப்படி ஆகவே முடியாது. இது நாள் எடுத்து நடக்கக்கூடிய வேலை மாந்திரிகங்கிறது. ஒவ்வொரு பூஜை பண்ணி கஷ்டப்படணும், அவ்வளோ விரதம் இருக்கணும், உபாசனம் எடுக்கிறதுலாம் அவ்வளோ கஷ்டப்படணும். அவ்வளோ கஷ்டப்பட்டு பூஜை பண்ணால் மட்டும்தான் நம்மக்கிட்ட எல்லாமே வரும். அதை தெளிவாக மனசில் வச்சுட்டு பூஜை பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்சிச்சுன்னா என்னால் பூஜை பண்ண முடியும்னா உட்காருங்க. அப்படி இல்லை நம்ம இன்னைக்கு வந்துட்டு 10 நாளைக்குள்ளே நான் செய்கிறது நடக்கும்னா நடக்கவே நடக்காது. இப்போ நீங்கள் இங்கே வாரீங்க, எப்படி நீங்களும் பூஜை அடிக்கீங்க, 48 நாள் உபாசன பூஜை அடிக்கீங்க, எடுத்து முடிச்சுட்டு நீங்கள் அஷ்டகர்மத்தில் ஏதாவது பூஜை நீங்கள் பண்ணுறீங்க, வசிய வேலையை நீங்கள் பண்ணுறீங்கன்னா ஆரம்ப கட்டத்தில் நடக்கிறதுக்கு உங்களுக்கு 1 மாதம் 2 மாதம் ஆகும் ஆரம்பத்தில். அதுக்கப்புறம் நீங்கள் நாட்கள் ஆக ஆக ஒரு 6 மாதம் 1 வருஷம் அப்படி தாண்ட தான் அந்த 2 மாதம் ஆகிறது 1 மாதம் ஆகும், 21 நாள் அப்படி கம்மியாகிட்டே வரும். நீங்கள் பண்ண பூஜையை உங்களுக்கு 10 நாளில் முடியவே முடியாது. அது எல்லாமே படிப்படியாக தான் நமக்கு நடக்கும். அதே உங்களுக்கு வந்து அந்த பவர் அதிகமாகணும், அந்த தெய்வத்தோட அனுக்கிரகம் உங்களுக்கு அதிகமாகணும், சித்தி ஆயிடும் உங்களுக்கு. அப்போ சித்தி ஆனதுக்கப்புறம் இந்த மந்திர உரு உங்களுக்கு அதிகமாக உங்களுக்கு உண்டான பவர் அதிகமாகும் போது நீங்கள் பண்ணுற வேலைகள் எல்லாமே சீக்கிரமாக நமக்கு வந்து நடக்கும். அது எல்லாமே மனசில் வச்சு நீங்கள் பூஜை பண்ணுங்கள். தேவைப்படுறவங்க தொடர்பு கொண்டு பேசுங்க. உங்களுக்கு இதுன்னு கிடையாது, மற்ற எந்த பூஜை நீங்கள் எடுத்தாலும் சரி, அதுக்கு எந்திர முறைப்படி வேணுமா இல்லை சில முறைப்படி வேணுமா எப்படி வேணும்னு சொல்லி எல்லாமே ரெடி பண்ணி கொடுப்போம். இந்த பூஜை ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் வீட்டில் வச்சு வழிபட்டு உங்களுக்கு எல்லாமே கை கொடுக்கும். தேவைப்படுறவங்க தொடர்பு கொண்டு பேசுங்க. எல்லாமே ரெடி பண்ணி தரேன். நன்றி, வணக்கம்.